அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. மக்களால் ஏற்றுக்கொண்ட ஒரே சின்னம் நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சின்னம் இரட்டை இலை. மக்களால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக முன் உதாரணமாக விளங்கக்கூடிய தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா. மற்ற கட்சிகளும் இன்றைக்கு முழுமையாக முன்னுதாரணமாக எடுத்து சொல்லக்கூடிய தலைவர் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா. அவர் ஏற்படுத்திய அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு சான்று. இன்றைக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக அனைத்து இல்லத்திலும் சேர்த்த ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதிகப்படியான தொண்டர்களை கொண்ட ஒரே கட்சி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மழை தண்ணீர் தேங்கல் மற்றும் சாக்கடை தண்ணீர், மழை தண்ணீர் மற்றும் குடிதண்ணீர் அனைத்துமே கலந்து அனைத்து இல்லத்தையும் சேதைப்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்துமே முழுமையாக தீர்க்கப்படும். அதற்குரிய வழிபாதைகள் கண்டிப்பாக மாற்றம் செய்து தரப்படும். முறையாக செல்வதற்குரிய மழை தண்ணீர் செல்வதற்குரிய வாய்க்கால் தொடர்ச்சியாக தண்ணீர் முழுமையாக வெளியே செல்வதற்குரிய மாற்று தொடர்ச்சியாக செல்வதற்குரிய வாய்க்கால்கள் எடுக்கப்படும். மற்றும் சாக்கடை தண்ணீருக்குரிய முழுமையாக சுத்தம் செய்து எளிதாக செல்வதற்குரிய இயந்திரம் முழுமைப்படுத்தி தரப்படும். மற்றும் குடி தண்ணீருக்குரிய குழாய்கள் முழுமையாக பராமரித்து முறையாக செல்வதற்குரிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். இதை அனைத்துமே நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எடப்பாடி ஐயாவுடைய முதன்மையான அவருடைய ஆவணம் கையெழுத்திட்டு 3 அல்லது 6 மாதங்களில் இந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படும். இது அங்கீகாரமாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே கொடுத்த வாக்குறுதிகள் முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். நன்றி, வணக்கம்.